பிரதமர் முன்னாள் மறைந்த பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே ராஜ்பவனில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதை நான் ஒரு பத்திரிகைக்காக படங்கள் எடுக்க போனோம். நாங்கள் போனோம் ஒரு 10 மணிக்கு. 10 o'clock போகும்போது நான் இப்போ வந்து எங்கிட்ட ஃபிலிம் தான் 35-70 லென்ஸ். 35-70 லென்ஸ்னால் எவ்வளோ தூரம் நீங்கள் கேப்சர் பண்ண முடியும் உங்களுக்கே தெரியும். க்ளோஸ்அப்ஸ் வைக்க முடியாது. பட் ஆனால் நான் உள்ளே என்ட்ரும்போது பத்திரிகையோட எடிட்டர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பிரதமரோட படம் எனக்கு க்ளோஸ்அப்பில் வேணும், அட்டைப்படத்தில் வரணும், லேஅவுட்லாம் பண்ணியாச்சு, ஃப்ரைடே எடுக்கிறோம், ஃப்ரைடே மத்தியானத்துக்குள்ளே பிரிண்ட் கொடுத்துருங்க, ஏன்னா சண்டே பிரிண்ட் ஆகிட்டு சண்டே மார்னிங் மார்க்கெட்டுக்கு வரணும் இஷ்யூன்ட்டு. ஓகே நம்ம எடுத்துருவோன்ட்டு போனால் இங்கே இருந்து கிட்டத்தட்ட 20 அடி அங்கே எங்களுக்கு நேராக இடம் ஒதுக்கியிருந்தாங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு, மீடியா பீப்புள்ஸ்க்கு. இங்கே எங்கே பிரதமரை நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது சான்ஸே இல்லை. ஒன்றும் பண்ண முடியல. ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துகிட்ருக்கு, கிட்டத்தட்ட முடிகிற தருவாய். நான் அங்கே இருந்துட்டு உண்மையில் சொன்னால் அழுதுட்டேன். நம்ம ஃபோட்டோகிராஃபருக்கே லாய்க் இல்லை அப்படின்ற ஒரு அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். ஏன்னா எங்கிட்ட அன்றைக்கி அந்த லென்ஸு வாங்குகிற வசதியும் கிடையாது. அந்த 200 300 வாங்கியிருந்தா கூட ஓரளவு மேனேஜ். பட் அப்புறம் ஒரு தைரியம், எதுவுமே நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டோன்னா நம்ம திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது நம்ம பார்த்துப்போன்ட்டு. ப்ரெஸ் மீட் முடிஞ்சுது, கிளம்புறாங்க. டக்குன்னு ஏதோ ஒரு தைரியத்தில் நேராக வந்துட்டேன். பிஎம் கிட்ட சொன்னேன், சார் எக்ஸ்கியூஸ் மீ ஐ நீட் ஒரு ஃபோட்டோ அப்படின்னா. உடனே அவர் அப்போ Z+ செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த செக்யூரிட்டிஸ் வாங்க போகலான்ட்டு அவரை நிறுத்துகிறாங்க. உடனே திரு வாஜ்பாய் அவர்கள் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அப்படி நின்று ஒரு போஸ் கொடுத்தாரு. தட் மீன்ஸ் அந்த ஃபோட்டோவுக்கு நான் ஒரு ஃபோட்டோகிராஃபரால், ஜனாதிபதி ஆனாலும் சரி, பிரதமர் ஆனாலும் சரி, ஒரு அன்பு கட்டளையால் கிட்ட நெருங்க முடியும்னு நான் அன்றைக்கி தான் உணர்ந்தேன். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு அன்றைக்கி நான் ரொம்ப பெருமைப்பட்டேன்றது.